உங்களை எதிர்த்து நான் பேசினதே இல்லை. புரியுது, நீங்க என் மேல இருக்க பாசத்துல மறைச்சிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இது இது ஆக்சிடென்ட் இல்லப்பா, இது கொலை. என்னால இதை விட்டு வெளியே வர முடியல. ஒரு வலிக்குது எனக்கு. தலைதான் எனக்கு ஒரு பெடிச்சிற மாதிரி இருக்கு. டேய், ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. நீ ஆக்சிடென்ட் பண்ண உண்மைதான், இல்லன்னு சொல்லல. என்ன வேணுனேவா பண்ண? தெரியாம தான் நடந்தது. உனக்கு எதுக்குடா குற்ற உணர்ச்சி? இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தான் இந்த ஆக்சிடென்ட் இல்ல இந்த கொலையை நான் தான் பண்ண கோர்ட்ல ஒத்துக்க போறேன். டேய், என்னடா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ? இதுக்காக வாடா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். இந்த கேஸ மறைக்கிறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன், எத்தனை பேர் கைய கால புடிச்சிருப்பேன்னு எனக்கு தானே தெரியும். டேய், நீ சரண்டர் ஆகுறதுன்னா உன்னை அப்பவே சரண்டர் ஆக சொல்லிருப்பா. எதுக்கு எனக்கு அவர் போய் சரண்டர் ஆகணும்? டேய் டேய் டேய், அவர் உன் பொண்டாட்டியோட அண்ணன்டா, உன் மச்சான்டா. மச்சான்ங்கிறது கூட போறதவங்க வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் உதவி பண்ணுவாங்க. அப்படி ஒரு உதவியா நினைச்சுக்கியேண்டா. இங்க பாருடா, அவனை சரண்டராக வைக்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்லடா. எப்படியோ தப்பா அவன் வந்து இதுல மாட்டிக்கிட்டான்டா. என்ன நியாயம்பா இது? நான் தப்பு பண்ணுவேனா அவரு தண்டனை அனுபவிக்கணுமா? தப்பு பண்ணவன் தான் தண்டனை அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும். அதான் நியாயம். வெற்றி, நீ இப்ப ஜெயிலுக்கு போனன்னு வச்சுக்கோ, அதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு நினைச்சு பாத்தியா? நம்ம குடும்பத்தோட பேர் என்னடா ஆகும்? இந்த பாரு, அதுவும் ஒரு ஆளோட முடிய போறதில்ல, மொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். என்னோட அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாவுண்டா. என்கிட்ட இருந்து மந்திரி பதவியை பறிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டேய், இந்த தப்பான முடிவை இதோட மறந்துடுறா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா. ஐயோ, தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்களப்பா. நீங்க உங்க பதவியை பத்தி, உங்க மானத்தை பத்தி, உங்க மரியாதை பத்தி மட்டும் யோசிக்க, என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களேப்பா. ஒரு கொலையா பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்ப்பா. நான் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் ஒரு உயிர் போச்சு கொலைதான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணியை தூக்கி இன்னொருத்த மேல போட்டா அதோட பெரிய தப்பு. அது கஷ்டமா இருக்கு எனக்கு. எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. புரிஞ்சுக்கோங்க, என்னால முடியல. நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் நான் தான் இந்த கொலை பண்ண ஒத்துக்கிறேன். சும்மா இருக்கடா. டேய் வெற்றி, இந்த குடும்பத்துல எல்லாருமே உன்னதாண்டா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.